எது சொன்னாலும் நீங்க என்னை பார்த்து சிரிச்சா நான் என்ன சார் பண்றது? நான் ஃப்ளோல ஐ டோன்ட் கேர்ன்னு சொன்னேன் சார். ஆக சார், நான் சர்வாதிகாரியாக மாறி நான் உங்க சேனல்ல பிஹேவ் பண்ண வேண்டியதா இருக்கும். என்ன அதுக்கும் சிரிக்கிறீங்க? இல்ல சார், ரொம்ப வெயில் அடிக்குது, இதெல்லாம் சரியில்லை. 7.5 ஒரு பக்கம், 8ஆம் பொருத்தம் ஒரு பக்கம், ஜாதகத்துல இருக்கிற எல்லா கட்டமும் சரியில்லை. இதனோட பாகிஸ்தான் வேற தனியா கட்டம் கட்டுறான். இவன் வந்து அமெரிக்காக்காக பஞ்சாயத்து பண்ண போய் இஸ்ரேல் கிட்ட சொந்த காசுல சூனியம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போது வந்த அண்மை செய்தி, பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க ட்ரம்ப் வந்து போர் நிறுத்தத்தை இன்னும் நீடிப்பாராம். எப்படி ஹார்மோஸ பிளாக்கேட கண்டினியூ பண்ணிட்டு போர் நிறுத்தமா? டேய், நம்புற மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்கடா. நான் வந்து ஈரானோட அரசுக்கு பிரதிநிதியோ இல்ல அரசை வந்து சப்போர்ட் பண்ணி பேசுற ஆளும் நான் இல்ல. ஈரான் IRGC கட்டுப்பாட்டுல போயிடுச்சுன்னா நீங்க கொண்ட 58 தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள், யார் கூட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்க முடியும், யாரெல்லாம் கொஞ்சம் இருந்த மிதவாதிகளை கூட நீங்க கொண்டு குவிச்சு என்ன பண்ணீங்க? 21 மணி நேரம் பேச்சுவார்த்தை முடிந்த பிற்பாடு அந்த பிளாக்கேடை எடுத்துட்டு வர வேண்டிய தேவை என்ன இருக்கு? அதை நீங்க வந்து அப்பனா ஈரான் மீது போர் தொடர்கிறதுன்றதான் அர்த்தமே தவிர்த்து போர் நின்னதா அர்த்தம் இல்லை. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த். இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து மத்தியஸ்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி நியூஸ் வருது. அதுல வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து பாகிஸ்தான் கேட்டதுக்கு இணங்க நான் வந்து போரை நிறுத்திக் கொள்கிறேன், அதாவது சீஸ்ஃபயர் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஈரான் வந்து இல்ல, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை நான் வந்து க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சிருக்காங்களே சார். ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷன் எப்படி தான் இருக்குன்னு பாக்குறீங்க நீங்க? உங்களுக்கு சில புள்ளி விவரங்களை நான் இங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஹோப் யூ ஹேவ் சம் டைம். எஸ் சார். 27 போர்க்கப்பல்கள், அதாவது 41% அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ்ல மாத்திரம் நின்றுட்டு இருக்கு. அதை ஒட்டி ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ், ஹார்மூஸ்குள்ள போல கல்ஃப் ஆஃப் ஓமன் கிட்ட நின்றுட்டு வழி மறைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கு. அதையும் தாண்டி யுனைடெட் ஸ்டேட்ஸோட இந்த வேலையால, சேட்டைகளால 3 முக்கியமான எதெல்லாம் தாண்டக்கூடாதோ, இந்த கோடுகள் எல்லாம் தாண்டினா இது பிரச்சனைக்கான அறிகுறிகள்னு சொல்றாங்களோ அந்த பிரச்சனைகளை இவங்க ஏற்படுத்திட்டு இருக்காங்க. முதல்ல 20% எண்ணெய் கட்டு, நெக்ஸ்ட் 12% எண்ணெயும் கட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. யான்பு போர்ட் மூலமாக கல்ஃப் ஆஃப் அதாவது பாபெல் மண்டபத்தை தாண்டி கல்ஃப் ஆஃப் அடன் வழியா வரக்கூடிய எண்ணெயும் கட்டு. 2வது, சைனீஸ் டேங்கர்கள் இந்த பிளாக்கேடையும் அத்துமீறி அவங்க வழியை வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்கள இவங்களால நிறுத்த முடியல. 3வது முக்கியமான பாயிண்ட் வந்து இப்போ ஈரான் வந்து பர்ஷியன் கல்ஃப் மட்டும் இல்ல, பர்ஷியன் கல்ஃப், கல்ஃப் ஆஃப் ஒமன், ரெட் சி, இது எல்லா மூவ்மெண்ட்டையும் அவங்க நிறுத்துறாங்கன்னா உலகத்தோட 32% எண்ணெய் கட்டு. அடுத்து வெறும் பர்ஷியன் கல்ஃப் அண்ட் அரேபியன் சீல மாத்திரம் ஏற்கனவே சொன்ன போல 27 கப்பல்கள் இருக்கு. 10,000 புது படைகளை மெரைன்ஸ் எடுத்துட்டு போய் அங்க இறக்க போறாங்க. இது இல்லாம ஜார்ஜ் HW புஷ் கேரியர் வந்து என்ன பண்ணிருக்கு, ரெட் சி உள்ள நுழையறதுக்கு பயந்துகிட்டு, அதாவது இந்த சைடு கல்ஃப் ஆஃப் அடன்குள்ள நுழைஞ்சு போறதுக்கு பயந்துகிட்டு ஆப்பிரிக்கா வட்டமிட்டு திரும்பி அந்த சைடு மெடிட்ரேனியன் சி வெளியா வந்திருக்கு. இப்படி நேரா தொடர்றது போல இப்படி தொட்டிருக்கு. ஏன்னா ஹவுத்திங் அடிச்சிருவாங்கன்ற பயம். சோ இது மொத்தமே மிலிட்டரைஸ் ஜோனா மாறிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் வந்து லெபனான்ல வந்து லேண்ட் கிராப் பண்ணிருக்கு. மிகப்பெரிய அளவுல நிலத்தை வந்து அவங்க கையகப்படுத்தி இருக்காங்க, அவங்க கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருக்காங்க. போர் நிறுத்தம் வந்ததா இருக்கே தவிர்த்து போர் நிறுத்தம் மாதிரி தெரியல. பேப்பர்ல இருக்கிற எதுவுமே வந்து போர் நிறுத்தமா பார்க்கப்படல. இன்னொரு இந்த காஸ்ட், அப்போ ஈரான் வந்து கன்சீட் பண்ணணும், நான் வந்து ஈரானோட அரசுக்கு பிரதிநிதியோ இல்ல அரசை வந்து சப்போர்ட் பண்ணி பேசுற ஆளும் நான் இல்லை. ஏன்னா அந்த அரசு இந்திய அரசின் மீதும் குறிப்பிட்டு காஷ்மீர் பிரச்சனை சார்ந்தும் இந்திய உள்நாட்டு பிரச்சனைகளிலும் பலமுறை தேவையில்லாமல் அவர்கள் பேசி இருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கும் ஒரு விதமாகவும் அமெரிக்காவின் இந்த அடக்குமுறையை எதிர்க்கும் விதமாகவும் தான் ஈரானிய மக்களுக்கு நான் சாதகமாக பேசுகிறேன். அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு LTT பிடிக்குமான்னு கேட்டா பிடிக்காது. ஆனா அங்க இருக்கிற தமிழர்களுக்கு வந்து தனிநாடு வேண்டுமா, இல்லை தனிநாடு அட்லீஸ்ட் அவங்களோட அரசியல் சாசன சட்ட திருத்தத்தின்படி அவர்களுக்கு தனியாக ஒரு மாநிலம் ஏற்பட்டிருக்கணுமா, அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கிடைச்சிருக்கணுமான்னு கேட்டா ஆமாம், அழுத்தம் திருத்தமா சொல்லுவேன். ஏன்னா இந்தியா கொடுத்த ஒரு ப்ராமிஸ்ல அது ஒரு ப்ராமிஸ் பீஸ் அக்கார்ட்ல. அது மாதிரி ஈரான் மக்களுக்கு வந்து அமெரிக்கா செய்த தாக்குதல் தவறு,
ஈரானை அழிக்கும் அவர்களின் எண்ணம் தவறு என்று கேட்டால் ஆமாம். ஆனால் அங்கிருக்கும் அரசு சரியான அரசா தவறான அரசா என்பது மக்களுக்கு பார்வைக்கு விட்டு விட வேண்டும், மக்களுக்கே விட்டு விட வேண்டும். அந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவது அந்த மக்களின் கடமை. முதல் 48 மணி நேரத்துல குண்டு போட்டீங்கல்ல, அதோட முடிச்சிட்டு இருக்க வேண்டியதுதானே உங்க வேலைய. அதுக்கப்புறம் மக்கள் கிளர்ச்சி வெடிச்சிருந்தா மக்கள் கிளர்ச்சி வெடிச்சிருக்கும். இன்னைக்கு பேச்சு என்ன பரவலா பரவிட்டு இருக்குடான்னா, முஸ்தபா கமேனி வந்து செயலிழந்து உள்ளார். ஆட்சியாளர்களுக்கும் ஐஆர்ஜிசி கமாண்டர்களுக்கும் இடையே உள்நாட்டு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சோ அங்க வந்து ராணுவ கிளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஈரான் ஐஆர்ஜிசி கட்டுப்பாட்டுல போயிடுச்சுன்னா நீங்க கொண்ட 58 தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள், யார் கூட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்க முடியும், யாரெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இருந்த மிதவாதிகளை கூட நீங்க கொண்டு குவிச்சு என்ன பண்ணீங்க? சொல்ல போனா எப்பயும் காம்ப்ரமைஸே ஆகாத ஆட்களை வந்து பதவிக்கு எடுத்துட்டு வந்துட்டீங்க. இதுதான் ராஜதந்திரமா? இதுதான் நீங்க எதிர்பார்த்தீங்களா? அமெரிக்கா போற ஜெயிச்சு இந்த நான் என்ன சொல்றேன், 21 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்த முடிந்த பிற்பாடு அந்த பிளாக்கேடை எடுத்துட்டு வர வேண்டிய தேவை என்ன இருக்கு? பிளாக்கேடு வந்து ஒரு போருக்கு நிகர். அதை நீங்க வந்து அப்பனா ஈரான் மீது போர் தொடர்கிறது என்றுதான் அர்த்தமே தவிர்த்து போர் நின்னதா அர்த்தம் இல்லை. அப்போ ஈரானோட மக்களோட சிந்தனையும் ஈரானோட சிந்தனை என்ன இருக்கும்? இட் இஸ் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். எதிர்த்தாக வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு ஈரான் தள்ளப்பட்டுள்ளது. ஈரான் என்று சொன்னால் ஈரான் அரசு மட்டுமல்ல, ஈரான் மக்களும் கூட. நீங்க ஈரான் இன்னைக்கு எது ஈரான் அரசு, எது ஈரான் ஐஆர்ஜிசி, எது மக்கள்னு சொல்லிட்டு உங்களால வித்தியாசம் சொல்ல முடியுமா? நீங்க போடுற குண்டுகள் வெறும் ஐஆர்ஜிசியை மட்டும்தான் கொண்டுட்டு இருக்கா? ஈரான் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க அழிக்கிறேன்னு சொல்லும் போது அது ஈரானோட மக்கள் பயன்படுத்துறது கூட தானே. ஒவ்வொரு லெபனான்ல நடந்திருக்கிற டபுள் ஸ்ட்ரைக் எல்லாம் என்ன சொல்லுவீங்க? டபுள் ஸ்ட்ரைக்னா என்ன தெரியுமா? வந்து குண்டு போட்டு போயிடுவாங்க. அங்க வந்து ரெஸ்கியூ ரிஹாபிலிட்டேஷன் நடந்துட்டு இருக்கும், ரெஸ்கியூ ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கும். அந்த அப்புறப்படுத்தி அங்க யாராவது உயிர் பிழைச்சிருக்காங்களா இல்ல அடிபட்டவர்களுக்கு உதவி பண்றதுக்கு அங்க போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மருத்துவ குழு. திரும்பி அங்க போய் இன்னொரு வாட்டி குண்டு போடுறது. ஏன் இது மாதிரி பண்றீங்க? நெறியான ஒரு போர் தந்திரமா? போரில் 2 இராணுவங்களும் அழிவதும் போரிடையே உயிர் சேதங்கள் நடப்பதும் எனக்கு புரிகிறது. ஆனால் பொதுமக்களை கொல்வது சரியல்ல. ஈரான் அரசு சரியா தவறா என்று கேட்டால் ஈரான் அரசு பல தவறுகளை செய்துள்ளது, பல தவறான முடிவுகளையும் எடுத்துள்ளது. ஆனால் அந்த தவறான அரசை அந்த மக்கள் அப்புறப்படுத்தட்டும். உங்களுக்கு வேணாம் அந்த வேலை. உன்னை யாரும் பஞ்சாயத்து தலைவராக கூப்பிடல. அப்படி பார்த்தா ட்ரம்ப் முதல்ல அப்புறப்படுத்துறதுக்கு அமெரிக்காலேயே நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அப்ப அதை சரின்னு சொல்லணும் நம்ம. சோ இன்னொரு நாட்டுக்குள்ள மூக்கு நுழைக்காது. தார்மீக ரீதியில அதை நான் எதிர்க்கிறேன், அவ்வளவுதான். அமெரிக்கா ஜெயிச்சிருச்சு நீங்க சொல்பவர்களுக்கு எந்த காரணத்தால் அமெரிக்கா ஜெயித்து விட்டது அதை சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன போல ஈரான் வந்து கன்சீட் ஆகணும், கன்செஷன் கொடுக்கணும், பேச்சுவார்த்தையில அவங்க ஒத்துட்டு போனோம்னா சரி ஓகே. ஈரான் வந்து கப்பல்களை ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்முஸ்ல விட ஆரம்பிச்சாங்கடானா அவங்களுக்கு இருக்கக்கூடிய முதல் கட்டுப்பாடு அவங்க கையை விட்டு போயிடும். அதாவது எது வந்து அவங்க வந்து ஒரு கண்ட்ரோலிங் பட்டனா வச்சிருக்காங்களோ, அவங்களுக்கு சாதகமா எது இருக்கோ அந்த முதல் துருப்புச்சீட்டு அவங்க கையை விட்டு போயிடும். 2வது துருப்புச்சீட்டு, யுக்ரைன் வந்து என்னைக்கு அணு ஆயுதத்தை வந்து லெஸ்பான் புரோட்டோகால் படி என்னைக்கு பெலருஸும் யுக்ரைனும் வந்து அணு ஆயுதத்தை விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்களோ லிஸ்பான் புரோட்டோகால்ல, அன்னைக்கே யுக்ரைன் அவங்க வந்து தலையெழுத்தை எழுதிட்டாங்க. நாளைக்கு மேற்கத்திய நாடுகளோடு யுக்ரைன் இணைந்தால் ரஷ்யா அவங்கள விடாதுன்னு சொல்றது யுக்ரைனுக்கு புரிஞ்சிருக்கணும். ஆனா அந்த அங்க இருக்கிற ஜோக்கர் ஜெலன்ஸ்கிக்கு அது புரியல. இன்னைக்கு விளைவுகள் சந்திச்சுட்டு இருக்கு. அது போல ஈரான் வந்து அணு ஆயுதத்தை கைவிட்டால் இன்னும் 1 மாதமோ இல்ல 2 மாதமோ அதை சுத்திகரித்தா போதும், வெப்பன் கிரேடுக்கு வந்துடும். கைவிட்டால் நாளைக்கு அவங்க பாதுகாப்புக்கு என்ன ஒரு உத்தரவாதம் இருக்கிறது என்று அவங்க கேள்வி எழுப்புறாங்க. அப்ப நிரந்தரமா ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கறதுக்கு அமெரிக்கா தயாரா? பதில் இல்லை. இது 21 மணி நேரத்துல தீர்க்கக்கூடிய விஷயமும் இல்லை. நெக்ஸ்ட், இந்த பிளாக்கேட் 45 நாடுகள் 45 நாள் நீடிச்சதால பெட்ரோலோட விலை ஒரு பேரல் சராசரியா $57 இல்ல $55 இருந்து $57 ஓடிட்டு இருந்த பிரெண்ட் வந்து இன்னைக்கு $98 ஓடிட்டு இருக்கு. சில நேரத்தில் $120 போயிருக்கு. சோ ஆயில் கம்பெனிஸ், குறிப்பிட்ட அமெரிக்கன் ஆயில் கம்பெனிஸ் லாபம் அடைந்திருக்கின்றன, ரஷ்யா எண்ணெய் நிறுவனங்கள் லாபம் அடைந்திருக்கின்றன. அடுத்து பாத்தீங்கன்னா ஏசியன் ரிஃபைனரிஸ், ஆசியால எண்ணெய் வாங்கி ரிஃபைன் பண்ணி எண்ணெயை யூஸ் பண்ணக்கூடிய நாடுகளோட க்ரூடு
84% இது அடி வாங்கும். 60 நாள் போர் நீடிச்சா, இதே மாதிரி சூழ்நிலை நீடிச்சா 2 மாசம் 84% அடி வாங்கும். சப்ளை செயின், அதாவது வரக்கூடிய இது வந்து 84% அஃபெக்ட் ஆகும். குறிப்பிட்டு ஜப்பான், கொரியா எல்லாம் மிகப்பெரிய அளவுல அஃபெக்ட் ஆகும். அடுத்து 90 நாள் போர் நீடிச்சா, அதாவது 3 மாசம் அளவுக்கான போர் நீடிச்சா, ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டே சொல்லியிருக்கிறது என்னன்னா, உலகளாவிய அளவுல பொருளாதாரம் 3.1% வீழ்ச்சி அடையும். இது அமெரிக்கா உட்பட. இது இல்லாம கல்ஃப் நாடுகளின் பொருளாதாரம், அவங்களோட ஜிடிபி, அவங்களோட கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஒரு வருடத்துக்கான அவங்களோட மொத்த உற்பத்தி திறன் 20-30% அடி வாங்கும். அதாவது ஒரு வருடத்துக்கு $200 பில்லியன் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடத்துல 20% அடி வாங்குதுன்னா $20 பில்லியன் அவுட். 30% அடி வாங்குதுன்னா $40 பில்லியன் அவுட். 30%னா $60 பில்லியன் அவுட். அப்போ எவ்வளவு பெரிய பற்றாக்குறை ஏற்படும் பார்த்துக்கோங்க அவங்களோட பொருளாதாரத்துல. பிளஸ் புனர்கட்டமைப்பு பணிகள். சோ உலக பொருளாதாரத்துக்கே இது பேர் அழிவு, உலகத்துக்கே ஒரு பின்னடைவு. இதை யாரை கேட்டு நீ இந்த போரை திணிச்ச? 3 நாள்ல முடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அக்கப்போரா மாத்திட்டு. நெக்ஸ்ட், இது என்ன மாதிரி டைரக்ஷன் எடுக்கும்? இந்த பிளாக்கேடு கண்டினியூவாக ரஷ்யாவும் சைனாவும் ஈரான் பக்கம் சேர்றதுக்கோ, ஈரானுக்கு சப்ளை பண்றதுக்கோ, இந்த அடுத்த கட்ட எஸ்கலேஷனை நோக்கி போகக்கூடும். 2வது, ஈரான் வந்து அணு ஆயுதத்தை கைவிடணும்னு சொல்ற அமெரிக்காவோட டிமாண்ட வந்து ஈரான் ஏத்துக்கலன்னா, ஏன்னா அவங்களுக்கு முன்னுதாரணங்கள் நிறைய இருக்கு. லிபியா இருக்கு, யுக்ரைன் இருக்கு. இது மாதிரி முன்னுதாரணங்கள் இருப்பதனால் ஈரான் வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழல் ஏற்பட்டுறான்னா, ஈரானுக்குள்ள இருக்கிற அரசியல் அமைப்பு, அங்க இருக்க ஐஆர்ஜிசி கண்ட்ரோல் இன்னும் பலப்படும். சோ நாடு இப்ப இருக்கக்கூடிய அந்த சிவிலியன் கண்ட்ரோல்ல இருந்து முழுமையாக ஐஆர்ஜிசி கண்ட்ரோலுக்கு போயிடும். இன்னும் கடுமையான ஒரு சூழ்நிலை ஏற்படும். உயிர் சேதங்கள் அதிகரிக்கும். மொத்த பிராந்தியமும் அழிவை சந்திக்கும். சப்போஸ் இப்போ இந்த போர் நிறுத்தம் எல்லாமே வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட, எதை வச்சு ஒரு ஆல்டர்னேட் வியூ இருக்கு. அட்லீஸ்ட் எக்கனாமிக்கலாவது, அதாவது பொருளாதார அடிப்படையிலாவது தற்காலிக நிறுத்தத்தை கொண்டு வந்து ஹார்மோஸை வந்து ஓபன் பண்ணி விட்டோம்டான்னா ஒரு நம்பகத்தன்மை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் முதல்ல வளரும். அந்த நம்பகத்தன்மையை வச்சு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு தொடர்ந்து செல்லலாம். அதுக்கப்புறம் நியூக்ளியர் இஷ்யூ வந்து நம்ம பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபேஸ் பை ஃபேஸ் ஒவ்வொரு கட்டமாக இந்த போர் நிறுத்தத்தை நம்ம எடுத்துட்டு போகலாம். முதல் கட்டமாக ஆர்மோஸ் ஓப்பன் பண்றது. ஆனா ஈரானுக்கு வந்து முதல் கட்டமா ஆர்மோஸ் தான் சோக்கிங் பாயிண்ட். உலகம் இன்னைக்கு ஈரானை திரும்பி பாக்குதுன்னு காரணமே ஆர்மோஸ் தான். அதை மாத்திரம் அவன் திறந்து விட்டான்னா அவன் பேச்ச கேட்க மாட்டானு சொல்லிட்டு இவனுக்கு பயம். இப்ப என்ன கேக்குறாங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து ஒரு கேரண்டியை வந்து கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, தாக்குதல்களை நிறுத்துவோம்னு சொல்லிட்டு. இங்க அடிப்படை பிரச்சனை, அடுத்த பிரச்சனை எங்க உருவாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 விஷயங்கள். இதுல முதல் புரோக்கன் ட்ரஸ்ட். புரோக்கன் ட்ரஸ்ட்னா நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல். இது யார் மேல ஏற்பட்டிருக்குன்னா அமெரிக்கா மேல மட்டும் ஏற்படல, ஈரானுக்கு பாகிஸ்தான் மேலயும் ஏற்பட்டிருக்கு. ஆசிம் முனீர் வந்து டெஹரானுக்கு வந்து போன வாரம் வந்து போயிட்டு போனாரு. அமெரிக்கா சொன்ன விஷயங்களை வந்து பங்கர் முனீர் வந்து சொல்லிட்டு போனாரு. ஆனா பங்கர் முனீருக்கு வந்து ஈரானோட தரப்பிலிருந்து சில விஷயங்கள் வைக்கப்பட்டது அமெரிக்காவிடம் சொல்ல சொல்லி. அந்த விஷயங்களை தெரிவித்ததாக எந்த ஒரு அடையாளமும் இல்லை. சோ அது ஒரு அறிகுறி பாகிஸ்தான் ஒழுங்கான மத்தியஸ்ததாரராக செயல்படவில்லை அப்படின்பதற்கு. நீ ரொம்ப லேட்டரா அப்படின்னு பாருங்க, ஈரான் ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. 2வது, யுஎஸ் மேல வந்து சில அலகேஷன்ஸ் வச்சிருக்காங்க. என்ன அலகேஷன்னா, பாகிஸ்தானோட மத்தியஸ்தமே வந்து அவர்கள் வந்து யுஎஸ் கிட்ட இருந்து என்ன லாபம் அடைய முடியும் என்ற ஒரு அடிப்படையில் தான் அவர்கள் மத்தியஸ்ததாரராக ஏற்கனவே சொன்ன பாருங்க, யுஎஸோட அடிவரடிகளை தான் யுஎஸ் வந்து தேர்ந்தெடுக்கும் மத்தியஸ்ததாரர்களா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவர்களோட மத்தியஸ்தத்தை வந்து இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கடான்னா யுஎஸ் கிட்ட இருந்து இவங்களுக்கு என்ன ஃபேவர் கிடைக்கும், எனக்கு என்ன லாபம், அதாவது என்னோட பதவிக்கு என்ன லாபம், என் வருங்காலத்துக்கு என்ன லாபம். 2 இருக்கு. பதவியில் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன லாபம், பதவி போன அப்புறம் அமெரிக்கால வந்து செட்டில் ஆகிறதுக்கு எனக்கு என்ன லாபம். 2 லாபங்களை குறிவைத்து ஆசிம் முனீர் இந்த டைலாக நடத்திட்டு இருக்காரு.
அதனால ஈரான் வந்து இவர்களை நம்புவதற்கு தயாராக இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னடான்னா, பாகிஸ்தான் வந்து இந்த மொத்த பேச்சுவார்த்தையில ஒருதலை பட்சமா நடந்துகிட்டு இருக்கோ, இல்ல ஈரான் கிட்ட கேட்கிற விஷயங்களை, ஈரான் சொல்ற விஷயங்களை வந்து அமெரிக்காக்கு சரியா தெரியப்படுத்தலையோ, இல்ல முன்கூட்டியே ஈரான் வந்து இவர்களுக்கு சில விஷயங்களை நட்பின் ரீதியாகவும் ஒரு நம்பகத்தன்மையோடு அவங்க கூறுற விஷயங்களை லீக் பண்ணிட்டு இருக்காங்களோன்ற ஒரு அச்சம் ஈரானிடையே எழுந்துள்ளது. அன்ட்ரஸ்ட்வர்த்தி நெய்பர் அப்படின்னுவாங்க. உலகத்திலேயே ஒரு அன்ட்ரஸ்ட்வர்த்தி நெய்பர்னு கேட்டா யாரு அப்படின்னு கேட்டா அது நான் தான் அப்படின்னு பாகிஸ்தான் முதல்ல கை தூக்குவான். எந்த நாடு கூடயாவது அவன் ட்ரஸ்ட் இருக்கா பாருங்க. ஈரானும் நம்புறது இல்ல, ஆப்கானிஸ்தான் நம்புறது இல்ல. அதுக்கப்புறம் நம்மளை பத்தி நம்ம சொல்லிக் கூடாது. இங்க இருக்கிற சிலதுக்கு தான் நம்புவோம். உண்மையான இந்திய குடிமகனாக இருந்தால், அவன் நிஜமாகவே அவன் உடம்பில் ஓடுவது இந்திய ரத்தமாக இருந்தால், அவன் தாய் தந்தையர் அவனை இந்தியாவில் பெற்றிருந்தால், அவன் இந்தியனாக வளர்ந்திருந்தால், அவன் சாப்பிடுவது இங்கே வளையும் இந்திய மண்ணில் வளையும் தானியமாக இருந்தால், இங்கே இருக்கும் உப்பை சிறிதேனும் அவன் சுவைத்திருந்தால், அவன் இந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருப்பான். இல்லை இல்லை நான் பாகிஸ்தானை தான் தூக்கி பிடிப்பேன் என்று நினைப்பவன் ஒன்வே டிக்கெட்டில் தயவு செய்து பாகிஸ்தானை நாடி செல்லவும். இங்க இருந்துகிட்டு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் போடுறவங்க எல்லாருமே, அது யாராக இருப்பினும் அவர்கள் இந்தியர்களாக இருப்பதற்கு வாய்ப்பை இழந்து விட்டார்கள். அவர்களை மட்டுமல்ல, அவர் குடும்பத்தினரையும் அவர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள். உன் நாட்டுக்கே நீ விசுவாசம் இல்லைன்னா உன் வீட்டுக்கா இருக்க போற? சோ விசுவாசம் உன் நாட்டுக்கு இருந்தா மட்டும்தான் உன் வீடும் நாடும் ஒரே தன்மையோடு பார்க்கும் திறன் இருப்பவன் மட்டும்தான் ஒரு நல்ல குடிமகனாக இருக்க முடியும். அப்படி விசுவாசம் நாட்டுக்கு இல்லை என்றால் அவன் நல்ல குடிமகனாக இருக்காத பட்சத்தில் நல்ல ஒரு மகனாகவோ, இல்லை தந்தையாகவோ, இல்லை ஒரு அண்ணனாகவோ, இல்ல ஒருவருக்கு பிள்ளையாகவோ, ஒருவருக்கு கணவராகவோ இருக்கவே முடியாது. நண்பனாக கூட இருக்க முடியாது. என்னை பொறுத்தவரை அவர்கள் எல்லாம் அழைக்க வேண்டிய பெயர் துரோகி. விரோதிகளுக்கு மன்னிப்பு உண்டு. பாகிஸ்தான் இந்தியாவின் விரோதி, எதிரி. பாகிஸ்தான் படைகள் பிடிபட்டாலும் அவர்களை நாம் POW என்று அழைத்து திருப்பி கொடுத்துடலாம். இது போன்ற துரோகிகளுக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியால இருந்து எவெல்லாம் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி குடல் எழுப்புறானோ, பேசுறானோ, அது மாதிரி அவங்களுக்கு பாகிஸ்தான் பண்ணது என்ன தவறுன்னு கேட்கிறாங்களோ, அவங்க ஒன்வே டிக்கெட்ல போகட்டும். இந்த அரசாங்கத்தின் மீது அவங்க என்ன வேணாலும் குற்றச்சாட்டு வைக்கட்டும், கருத்து வேறுபாடு இருக்கட்டும். அது வந்து அவங்களுக்கு அரசாங்கம் கொடுத்திருக்கிற அரசியல் சாசனம் கொடுத்திருக்கிற உரிமை. அதை அவங்க பயன்படுத்தட்டும். என்ன கேள்வி கணைகளா தொலைக்கட்டும். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர். எதுக்கு சார் சிரிச்சீங்க? இல்ல ஐ டோன்ட் கேர்ன்றது கொஞ்சம் ஃபேமஸான டைலாக் சார் தமிழ்நாட்டுல. அதான் வேற ஒண்ணும் இல்ல. எது சொன்னாலும் நீங்க என்னை பார்த்து சிரிச்சா நான் என்ன சார் பண்றது? நான் ஃப்ளோல ஐ டோன்ட் கேர்ன்னு சொன்னேன் சார். ஆக சார், தமிழ்ல ஆகன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாம, இங்கிலீஷ்ல ஐ டோன்ட் கேர்ன்னு யூஸ் பண்ணாம பாகிஸ்தானை பத்தி நீங்க எப்படி பேசுவீங்க சொல்லுங்க? நான் என்ன வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோன்ற பேசிக்கொண்டு இருக்கிறேன். இல்ல சார். ஒரு இந்திய பிரஜையாக பேசிட்டு இருக்கேன் சார். ஏன் சார் இது மாதிரி பண்றீங்க அப்பப்ப நடுவுல? வந்துடுது சார் ஆட்டோமேட்டிக்கா. கோயம்புத்தூர்ல இருந்து சொல்லிட்டு கோயம்புத்தூர் குசும்பெல்லாம் என்கிட்ட காட்டுறீங்களா நீங்க? இட்ஸ் வெரி பேட் சார். நாட் குட். அப்புறம் நான் சர்வாதிகாரியாக மாறி நான் உங்க சேனல்ல பிஹேவ் பண்ண வேண்டியதா இருக்கும். என்ன அதுக்கும் சிரிக்கிறீங்க? இல்ல சார், ரொம்ப வெயில் அடிக்குது. இதெல்லாம் சரியில்லை. சூரியன் அஸ்தமிச்சிருச்சு. டைம் வேற 6 மணி ஆயிடுச்சு. என்னடான்னா வெயில் இருக்குன்னு வேற சொல்றீங்க. எரிதடி மாலா ஃபேனை 12ஆம் நம்பர்ல வெய்யி. யாருக்கு? உங்களுக்கா? சரி, அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஃபேன்ல 12வது நம்பர் இருக்கா இல்லையான்னு தெரியல. 8+8 நீ கொடுக்காத முட்டு அப்படின்னுவாங்க. அது மாதிரி பேசக்கூடாது. தெரியுதா? இங்க இருக்கவங்க சொல்லுவாங்க 1+1 = 4 அப்படின்னுவாங்க.
எப்படிடா 4 வந்தது, அது 2 தானடா வரணும்னு பதில் சொன்னா இது பாகிஸ்தான் கணக்கு மாதிரி. இது 2 தானடா வரணும்னா, 4. ஐயோ இவன் ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டானே, நம்ம ஆன்சர் தப்பா எழுதிட்டோம்னு கண்டுபிடிச்சிட்டானே, ஆன்சரை ஐயோ நம்ம என்ன பண்றதுன்னு யோசிச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த சைடு 1+1 போட்டிருப்பாங்க, 1+1 = 4 போட்டான் 2 பதிலா. உடனே யோசிப்பான் என்ன பண்றது. ஓகே 1 கீழே இன்னொரு கோடு கிழிச்சு 4 ஆக்கிட்டோம்னா 4 பண்ணிட்டோம். அப்போ இப்போ 4 ஆன்சர் கரெக்ட். ஆனா லூசு பையலே இங்க ஒரு 4 இருக்கு, அந்த சைடு தலை மேல இருக்கிற கொண்டைய மறந்துட்டேன், பக்கத்துல இன்னொரு 1 போட்டிருக்கேன், அப்ப 5 தானடா வரணும்னு சொன்னா, ஆஹா இப்ப என்ன பண்றது, இது 0வாவும் மாத்த முடியாது, மாத்தனா கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம எப்படி போனாலும் ஃபோர்ஜரியில மாட்டிப்போமே, ஃப்ராட் வேலையில மாட்டிப்போமே அப்படின்னு முடிப்பாங்க பாருங்க. அதுதான் பாகிஸ்தான். அதுக்கு பதிலா நான் பண்றது தப்பு, இது 4 இல்ல 2 தான், ஆன்சர் தப்பா எழுதிட்டேன், நான் தப்பு பண்றேன், என்ன விட்டுடு அப்படின்னு சொன்னா, சரி மாத்தி எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி நம்மள விட்டுருவோம். அதை விட்டு அதை 4 ஆக்குறதுக்கு இதை 5 ஆக்குறதும் 6 ஆக்குறதும் இதே சேட்டையா பண்ணிட்டு இருந்தா வாழ்க்கை ஃபுல்லா அசிங்கப்பட்டு சிக்கி சீக்காடியாகி சிங்க அடிச்சுட்டு தான் போனோம். புரியுதுங்களா? சோ பாகிஸ்தானோட பிரச்சனை இப்போ ஆசிம் முனீர் மேல நம்பகத்தன்மை பெரிய அளவுல குறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஈரானுக்கு அங்க இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, பாகிஸ்தான்லயே வந்து தேரிக்க தாலிபான் தலை தூக்கி இருக்கிறதும், மத்த அமைப்புகள் தலை தூக்கி இருக்கிறதும், முதல்ல பாகிஸ்தான் மேல கண்ட்ரோல்ல இருக்கா? இஸ் பாகிஸ்தான் கண்ட்ரோலிங் பாகிஸ்தான்? பாகிஸ்தான் அரசே வந்து பாகிஸ்தானை கண்ட்ரோல் பண்ணுதா? பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தானை கண்ட்ரோல் பண்ணுதா? இது எப்படி தெரியுமா இருக்கும்? அதாவது ஓட்ட விழுந்த படகை வச்சுக்கிட்டு எவனோ மீன் பிடிக்க போனானா வங்கக்கடல்ல. போக முடியுமா? நாய்வால பிடிச்சி இத அக்கறையில இருந்து இக்கரைக்கு நீச்சல் அடிச்ச மாதிரி கதை இது. சரி, ஈரான் வந்து நாய்வால பிடிச்சோன்ட்டு இப்பதான் ரியலைஸ் ஆயிருக்காங்க. அதுவும் இது வந்து வெறி நாய், இது அதை கொண்டு போட்டுதான் ஆகணும். எத? பாகிஸ்தான் ஆர்மியை நான் சொல்றேன். ரத்த வெறி பிடிச்ச நாய் அது. தேர் அன்ஃபிட் டு பி அன் ஆர்மி. ஏன்னா அவங்க மக்களையே அவங்க கொண்டு உட்கார்ந்து இருக்கிற ராணுவம் அது. சோ அந்த ஆர்மியை நம்பி இவங்க இறங்கி இருக்காங்க. சோ ஆசிம் முனீர் துரந்தலைன்னு கட்டுப்பாட்டுல இல்ல, பிஎல்ஏ வந்து கட்டுப்பாட்டுல வச்சுக்கல. ரெண்டாவது அவரோட பதவி இருக்குமா இருக்காதான்னு தெரியல. ஏன்னா ராவல்பிண்டி கோர் கமாண்டரும், கராச்சி கோர் கமாண்டரும், பெஷாவர் கோர் கமாண்டரும் இவர் மேல போர்க்கொடியை தூக்கியிருக்காங்க. டிஜி ஐஎஸ்ஐக்கும் ஆசிம் முனீருக்கும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. 7.5 ஒரு பக்கம், 8ஆம் பொருத்தம் ஒரு பக்கம், ஜாதகத்துல இருக்கிற எல்லா கட்டமும் சரியில்லை. இதனோட பாகிஸ்தான் வேற தனியா கட்டம் கட்டுறான். இவன் வந்து அமெரிக்காவுக்காக பஞ்சாயத்து பண்ண போய் இஸ்ரேல் கிட்ட சொந்த காசுல சூனியம் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏன்னா இஸ்ரேலுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த ராஜாங்க உறவும் இல்ல. சோ ஒரு மொத்த குழப்பத்துல ஒரு குளறுபடியில ஈடுபட்டு இருக்காங்க பாகிஸ்தான். இப்போது வந்த அண்மை செய்தி, பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க ட்ரம்ப் வந்து போர் நிறுத்தத்தை இன்னும் நீடிப்பாராம். எப்படி ஆர்மோஸ்ட் பிளாக்கேட கண்டினியூ பண்ணிட்டு போர் நிறுத்தமா? டேய் நம்புற மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்கடா. அதாவது நீ சண்டை போடுறதுக்கு தயாரா இல்ல. 2 48 மணி நேரம், 5 நாள் ஆச்சு, 5 7 நாள் ஆச்சு, 7 10 நாள் ஆச்சு, 10 14 நாள் ஆச்சு, 14 நாள் இன்னும் நீடிக்க போகுது. சோ இப்போ எக்கனாமிக் பிளாக்கேடால ஈரானை கட்டுப்படுத்திடலாம்னு சொல்ற ஒரு சிந்தனைக்கும் கண்ணோட்டத்துக்கும் வந்திருக்கு அமெரிக்கா. இப்போ 2 கப்பல்கள் ஈரான் வந்து பிடிச்சிருக்கு, மத்த நாட்டுல இருந்து வர கப்பலை ஆர்மோஸ்ல. சோ இது எங்க போய் முடிய போகுதுன்றது வந்து வரக்கூடிய நாட்கள் தான் தெரியப்படுத்தும். ஆனா மொத்தத்துல பாகிஸ்தானை இவங்க தேர்ந்தெடுத்தது வந்து பேசுறதுக்கு மத்தியஸ்ததாரராகவும், அந்த நாட்டை வந்து பேச்சுவார்த்தைக்கு உகந்த நாடாகவும்,
கண்ணி வெடியை வச்சுட்டு அது மேல போய் உட்காந்துக்கிட்டாங்க. ஓகே சார். சார் எழுந்தாங்க, இவங்க காலி. ஓகே சார். சார் உங்க அற்புதமான கருத்துக்களை இளையவரிடம் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். ஜெய் ஹிந்த். நன்றி, ஜெயின்.